நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. முறியடித்திருக்கிறார். நல்ல வாய் திறந்து நல்லா சொல்லணும். சாபங்களை ஆண்டவர் முறியடித்திருக்கிறார். சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சபிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சாபங்களை முறிக்கிற தெய்வம் எங்கள் வாழ்க்கையில இருக்கிற சாபங்களை எல்லாம் அவர் முறித்துவிட்டு எங்களுக்கு விடுதலை தந்த ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு. எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை சபிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு. எத்தனை பேருக்கு பயம்? எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில சாபம் இருக்குன்னு? சொல்லுங்க. கை தூக்குங்க, கை தூக்குங்க, தூக்குங்க. ஏமா உன் வாழ்க்கையில சாபம் இருக்கு? ஏயா சாபம்? யாரு சாபம் போட்டா? சொல்லுங்க, யாரு போட்டா? விரோதிகள். அதுக்கே நீங்க கலங்குறீங்க. எவன் சாபம் போடுறானோ ஆண்டவர் என்ன செய்வாரு? எங்களை ஆசீர்வதிப்பாரு. சாபம் போட்டவன் எங்கள்கிட்ட வருவான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யோசேப்பு சொன்னார், நீ தீமைக்கு செய்த ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றி விட்டாருன்னு. ஹல்லேலூயா. அதனால யாரு எது சொன்னாலும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. எங்க சபை வளர்ந்து வரைக்கும் அப்போ ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அப்ப சில பேர் சொல்லுவாங்க, பால்தங்கி அது சபை கிடையாது, அது இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் மாதிரி. அப்படிதான் சொல்லுவாங்க. இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் மாதிரி. சும்மா கூட்டம் போயிட்டு கூட்டம் வர்றாங்க. நான் சொன்னேன், கூட்டம் வருதே, இவ்வளவு கூட்டம் எடுக்கிறது ஈஸியா? நான் ரோட்ல நின்று 15 ஹவர் கத்துனாலும் 5 கொசு வராது. என்ன கூட்டம் வருதே? அதான் அவங்க எவ்வளவு சபிச்சாங்களோ இப்ப 12 ஆராதனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நான் சொல்றத நம்புங்க, நான் சொல்றத விசுவாசிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சாபம் போடுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்புறீங்களா? மேல இருக்கிறவங்க எல்லாம் நம்புறீங்களா? மேல இருக்கிறவங்க எல்லாம் நம்புறீங்களா?
எவ்வளவுக்கு எவ்வளவு சாபம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் எங்களை என்ன செய்ய போறாரு? உயர்த்த போறாரு, உயர்த்த போறாரு, உயர்த்த போறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்கு சீக்கிரம் ரெடியாவு. ஆசீர்வாதம் வருது, 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 வருது. சீக்கிரம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. வசனங்களை பார்க்கலாம், சரியா? உபாகமம் 23:5 3 வசனம் இப்ப தர்றேன், அதை ஃபர்ஸ்ட் எழுதிக் கொள்ளுங்க. உபாகமம் 23:5, கலாத்தியர் 3:13, வெளிப்படுத்தல் 22:3. உபாகமம் 23:5, கலாத்தியர் 3:13, கலாத்தியர் 3:13, வெளிப்படுத்தல் 22:3. வாசிக்கலாமா? ஓகே. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இந்த சகோதரியோட. பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் தேவன் என் மேல அன்பு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரம் பேர்? 20 லட்சம் பேர் மேல அன்பு வச்சு எகிப்தில இருந்து வந்தவங்க 20 லட்சம் பேர். நம்ம இங்க இருக்கிறது ஒரு 20,000 பேர் தான். அது ஆண்டவர் என்ன செய்யறாரு? எங்க மேல அன்பு வச்சு, சரியா? எங்க மேல அன்பு வச்சு. வாசிங்கம்மா. உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணி. பாத்தீங்களா? இதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. யார் யாரு சபிக்கிறானோ அது என்னவா மாறும்? வாயை திறந்து சொல்லணும், சத்தமா சொல்லணும். யார் யாரு சபிக்கிறானோ அதை ஆண்டவர் என்னவா செய்வாரு? ஆசீர்வாதமா மாற்றுவாரு. பிலேயாம் என்ன பண்ணா? இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது பாலாக் என்று சொல்லப்பட்ட அவன் ராஜா கூப்பிட்டு சொன்னா, பிலேயாமுக்கு நீ வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபி. ஏன்னா அவனுக்கு பயம், ஐயோ இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் தேசத்துல வந்தாங்கன்னா அவங்க எங்களை எல்லாம் பொசுக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க தேவன் பயங்கரமான தேவன். அதனால அவங்க இப்ப அந்த மோவாப் தேசத்தை தாண்டிட்டாங்கன்னா அடுத்தது ஆண்டவர் கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு போறாங்க. பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போறாங்க. பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போறதுக்கு முதல் சாத்தான் எல்லாம் பண்ணி உங்களை சபிக்க பார்க்கறான். பாத்தீங்களா? நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கு முதல் நீங்க நல்ல ஆண்டவரோட வந்துட்டீங்க. ஐயோ அங்க தெரியுது என்ன? ப்ராமிஸ் லேண்ட். தமிழ்ல என்ன? ப்ராமிஸ் லேண்ட். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக போறாங்க. அந்த தெரியுது. இங்க ஒரு மோவாப் ஆட்களை போட்டு எங்களை சபிக்க பார்க்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை வருஷம் உன்னை அழைத்து மன்னாவை கொடுத்து போஷித்து தண்ணீரை கட்பாறையிலிருந்து கொடுத்து உனக்கு வானத்தில் இருந்து உனக்கு காடைகளை கொடுத்து உன்னை போஷித்த தெய்வம் நான். உன்னை நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த என்ன தேசம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு போறேன். இந்த மோவாபியர் ராஜா உன்னை சபிக்கவே முடியாது. அவன் எவ்வளத்துக்கு சபிக்கிறானோ அவ்வளத்துக்கு நான் உன்னை. அப்ப ரெடி ஆகுங்க, போய் பாருங்க யாராவது உங்களை சபிக்கிறாங்களான்னு. சபிச்சா சந்தோஷமா கை தட்டிட்டு வாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனோ பேர் எனக்கு சபிச்சுட்டான். ஒருத்தன் ஒரு பிசினஸ் மேன் எனக்கு எதிராக 10,000 கடிதம் போட்டான். அவன் 10,000 கடிதம் போட்டு எனக்கு எதிராக எல்லா வேலையும் செய்தான். இன்னைக்கு ஆண்டவர் அந்த 10,000 மடங்குக்கு மேல எங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. நீ கையிட்டு செய்கிற வேலைகளை நான் உனக்கு. அப்ப பிலேயாம் போடுற சாபம் வருமா எங்களுக்கு? யாருக்கு பயம்? எனக்கு ஐயோ எங்க தாத்தா ஏதோ பண்ணாரு, அந்த சாபம் என் தலைக்கு மேல வந்திருக்கு என்று சொன்ன யாராவது உண்மையா கை உயர்த்துங்க. இன்னைக்கு தான் முதல் முறை FGH யாருமே கை தூக்காதோ. இதை உங்களை ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். நேற்றும் அந்த சென்ட் பால் அங்க அந்த ஸ்கூல்ல யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டு அப்படி பார்த்தேன். நம்ம ஆட்கள் கை தூக்குறாங்களா? 3 விரலிங்க தூக்கிட்டு கீழே போட்டுதுங்க. அவங்க தூக்கினோடனே பார்த்தோன்னே கீழே போட்டாங்க. சும்மா யாரும் கேட்டோன்னே கை தூக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பத்தன சாபங்கள் வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. ஐயோ என் தாத்தா அப்படி பண்ணாரு, என் தாத்தா அப்படி பண்ணாரு, அவருக்கு மேல அவர் பண்ணாரு. சில பேர் சொல்லுவாங்க, மரியாளுக்கு முதல்மா தான் யாரு பிறந்தா? இயேசு பிறந்தாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? மரியாளுக்கு மரியாதை செலுத்தி வணங்கணும். அப்ப மரியாளுக்கு நீங்க மரியாதை செலுத்தி வணங்கணும்னா மரியாதை பெற்றெடுத்தது யாரு? அவங்க அம்மா. அவங்க அவ்வளவு பெருசா இருப்பாங்க. சொல்லுங்க.
அப்ப மரியாள பெற்றெடுத்த தாயி அவங்க பரிசுத்தம் இல்லையா? 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 சொல்லுங்க ஐயா. இல்லையா? இல்லை உண்மையா? ஆமா. அப்ப மரியாள் தாயை பெற்றெடுத்த தாய். அப்படியே கணக்கு போட்டா ஆதாமேவாளோட போய் சேர்ந்துருவோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்தது ஒரு இயேசு, நீ மரியாளை விட்டு இயேசுட்டவா. யாருமே இல்லையா? கைதட்ட. நீ மரியாளை விட்டுட்டு இயேசுட்டவா. இயேசுதா தெய்வம். நான் கர்நாடகாவில் ஒரு நாளைக்கு சீஃப் மினிஸ்டரா மாறிட்டேன்னா மாராட்டியும் சும்மா ஒரு காடாத அடிச்சு வச்சுக்கொள்ளலாம். என்னட்ட வருவீங்களா? என் அம்மாட்ட போவீங்களா? யார்கிட்ட போவீங்க? என்னட்ட வருவீங்களா? அம்மாட்ட போவீங்களா? என்னட்டு தானே வருவீங்க. ஆனா நம்ம ஆட்கள் மாத்திரம் அம்மா வழியா வர்றாங்க. இயேசுட்ட அம்மா ஒன்லி பெத்துட்டு போயிட்டாங்க, செத்து. உயிரோடு எழும்பினது இயேசு தான், அப்பா இல்ல. ஹல்லேலூயா. நமக்கு தேவையான தெய்வம் இயேசு. எப்படிப்பட்ட சாபங்களை எங்க வாழ்க்கையில அவர்கள் பேசினாலும் அது எங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீ படிக்காத முட்டாளா, பயப்படாத. ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரிகள் உன்னை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், ஏதோ உன் மேலே இருக்கிறது. அப்ப நீ சொல்லுவ, இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் என்னோடு கூட அவர் இருக்கிறாரே. அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. கையுள்ளவங்க 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 கையை தட்டி 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 அப்பாவை துதிங்க. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு. சில பேர் எனக்கு கடிதம் எழுதுவாங்க, மொட்டை கடிதம். நீ என்ன பெரியாளா, நீ என்ன அப்படி செய்வியா? உன் சபைக்கு வர்றவங்க முக்காவாசி பேரும் சும்மா ஞானஸ்தானம் எடுத்தவங்க, நீ ஒரு பக்கிரிய. நான் இப்ப படிச்சுட்டு சொல்லுவேன், அடே அப்பா, எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இன்னும் 10 நாள்ல வர போறது. பக்கிரிக்கே பாண்டவர் ஆசீர்வதிச்சா, அப்புறம் அவன் எழுதின போக்கிரியை ஆசீர்வதிக்க மாட்டாரா? சொல்ல யாருமே இல்லையா? ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் சொல்றேன், இஸ்ரவேலுக்கு எதிராய் வருகிற சாபங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி போடுகிறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேலை யாரும் சபிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் மேல இயேசுவின் நாமம் இருக்கிறது. என்ன அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சாபத்தை எல்லாம் அவரே எடுத்துட்டாரு. வாசிங்க அடுத்த வசனம், கலாத்தியர் 3:13. வாசிமா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பாத்தீங்களா? இந்த வசனம் எல்லாம் பைபிள்ல தான் இருக்கு. இதை எடுத்துறோம் நம்ம. ஆண்டவரே, கையை போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நன்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டீரே. அப்ப நான் எதுக்கு இவ்வளவு நாளும் சாபம் சாபம்னு பேசிட்டு இருந்தேன்? நீர் தானே மரத்தில் தொங்கினீர், நானா தொங்கினேன்? நீர் தானே சிலுவையில் அறையப்பட்டீர், நானா அறையப்பட்டேன்? இல்ல. அப்ப நீர் எனக்கு சாபமா மாகி என் பாபத்தை எல்லாம் எடுத்து எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறீர்களா? அப்படி நம்ம வசனத்தை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்பா அவர் என்ன செய்வாரு? அந்த வசனத்தின் மூலமாய் எங்களை ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, வெளிப்படுத்தல் 22:3. சத்தமா வாசிமா. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஹல்லேலூயா. இனி சாபமே கிடையாது. அப்ப இனி உங்க வீட்டுக்கு முன்னால எலுமிச்சம்பழம், தக்காளி, அந்த சிவப்பா என்ன போடுவாங்க? சிவப்பு. அது என்னது அந்த சிவப்பு? குங்குமம், அதெல்லாம் போட்டாங்கன்னா பயப்படாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு
அவங்க எதை போடுறாங்களோ, தக்காளியை போடுறாங்களோ, எலுமிச்சம்பழத்தை போடுறாங்களோ, பயப்படாதீங்க. அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர், அவன் ஒரு எலுமிச்சம்பழம் போடுவான், ஆண்டவர் ஒரு எலுமிச்சை தோட்டத்தையே தந்துருவாரு. அவன் ஒரு தக்காளி போடுவான், ஆண்டவர் தக்காளி தோட்டத்தையே தந்துருவாரு. சத்தமா கைதட்ட யாருமே இல்லையா? இனிமேல் என்ன இல்ல, என்ன இல்ல. அதனால இனிமே துக்கமா வந்து உட்கார்ந்து இருக்காதீங்க. நீ எது வேணாலும் சொல்லு, எது வேணாலும். சாபம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை. உனக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு வந்த சாபம் எனக்குத்தான் தெரியும். என் காலை பாருங்க, ஏன் காலை பார்க்குற? மூஞ்சியை பார்த்தா நல்லா இல்லை. ஆண்டவர் ரத்தம் காலை மூஞ்சியில வைக்காம மூஞ்சியில வச்சு காலை காலில் வச்சாரு. காலை ஏன் பார்க்கணும்? இவ்வளவு அழகான மூஞ்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? என்னம்மா, ஆண்டவர் எவ்வளவு ஒரு அழகானவர். காக்கைக்கும் தன் குஞ்சு, இவ்வளவு அழகான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்க நம்ம ஏன் பயப்படணும்? இனிமேல் துக்கமா வரக்கூடாது. துக்கமா வந்தாலும் ஆலயத்துக்குள்ள வந்தோடனே கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தணும். ஏனென்றால் எனக்கு மேல வந்த சாபங்களை அவர் சாபமாய் மாறி என் சாபங்களை அவர் எடுத்து விட்டாரு. வாங்க போலாம் போலாம் போலாம். சாபங்களை முறிக்கும் முள்முடி ரத்தம். எழுதி கொள்ளுங்க, சாபங்களை முறிக்கும் முள்முடி ரத்தம். எழுதி கொள்ளுங்க. ஆதாம் சாபங்களை முறிக்கும் முள்முடி ரத்தம். சொல்லுமா அவருக்கு சத்தமா மைக்கில. சாபங்களை முறிக்கும் முள்முடி ரத்தம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு செவி கொடுத்து விளக்கப்பட்ட கனியை புசித்ததால் தேவனுடைய உள்ளம் புண்பட்டது, வேதனைப்பட்டது. அந்த சாபத்தின் விளைவாக மனிதன் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடப்பட வேண்டியதாயிற்று. ஸ்திரீயானவள் வேதனையுடன் பிள்ளை பெற வேண்டியது. பாம்பு வயிற்றினால் ஊர்ந்து மண்ணை தின்ன வேண்டியதாயிருந்தது. முள் என்பதற்கு மொத்தமாக சின்னம் சாபம். முள் என்றால் என்ன? சொல்லுங்க சத்தமா. முள் என்றால் என்ன? சத்தமா சொல்லுங்க. முள் என்றால் என்ன? சாபம். எண்ணாகமம் 33:55 வாசிங்க. நீங்கள் எண்ணாகமம் 33:55 வாசிங்க சத்தமா. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக, நீங்கள் தேசத்தின் குடிகள் உங்களுக்கு முன்பாக இருப்பீர்களானால், துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதி வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூர்களுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை என்ன பண்ணுவாங்க? உபத்திரவப்படுத்துவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து ஒரு தேசத்தை அடிச்சு முறிச்சு அவங்களை எல்லாம் துரத்தி விட்டுறணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருக்கணும். நீ மாத்திரம் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள வச்சியன்னா அவங்க ஒரு நாளைக்கு உன்னை என்னவா மாறுவாங்க? முள்ளாகவும் கூர்களாகவும் மாறுவாங்க. அப்ப நீ எவ்வளவுக்கு வளர்ந்தாலும் உன்னை முள்ளுக்குள்ள போட்டுருவாங்க. எவ்வளவுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டாலும் உன்னை கூறு போட்டுருவாங்க. அப்ப அதான் சொல்லியிருக்கு, முள் என்றால் சாபம். முள் என்றால் என்ன? எல்லாரும் வாய் திறந்து 2 தடவை சொல்லுங்க. முள் என்றால், முள் என்றால். அப்ப ஆண்டவர் ஒரு ஐடியா போட்டார். இந்த முள்ளு சாபமாச்சு, என் பிள்ளைங்களுக்கு இந்த முள்ளை கொடுக்க கூடாது. எவ்வளவு அருமையான ஒரு தெய்வம் நமக்கு. நான் நேத்தான் சொன்னேன், கிறிஸ்தவம்னா நான் தேடி போத்தவில்லை, அவரே தேடி வர்றாரு. மற்ற மதங்கள்ல நீங்க தேடி போகணும், மலை ஏறணும், அங்க போகணும், இங்க போகணும், மூக்க குத்தணும், வாயை குத்தணும், உருளணும், பெறலணும், தண்ணிக்குள்ள குதிக்கணும், ஐயோ அப்பான்னு கத்தணும். இதெல்லாம் இங்க தேவையில்லை. நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீயே மலையில ஏறி போற, அங்க ஏறி போய் இறங்கி வரணும். இதெல்லாம் நீ செய்ய தேவையில்லை. நீ செய்ய தேவையது ஒன்னே ஒன்று தான். தேடி வந்த தெய்வத்தை வாரும்னு சொன்னா அவர் வர்றாரு. ஹல்லேலூயா. தேடி வந்த தெய்வம் ஒரு பிளான் போட்டாரு. என் பிள்ளைங்க இனிமேல் இந்த முள்ளுனால இவங்க கஷ்டப்படக்கூடாது. பாத்தீங்களா? முள் என்றால் என்ன? சத்தமா சொல்லுங்க. ஏசாயா 53:2 வாசிமா.
ஏசாயா 53:2 வாசி. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல, இளங்கிளைகளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. யாருக்கு? இயேசுவுக்கு. யாருக்கு? ஒரு பையன் சொன்னானா அவங்க அம்மா பார்த்து, அம்மா நீ என் ஸ்கூலுக்கு வரக்கூடாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்க நீ வரக்கூடாது. ஏன்னா அந்த அம்மா எரிஞ்சு போய் முகமெல்லாம் ஒரு சௌந்தரியமே இல்லாம ஒரு அசிங்கமாய் அலங்கோலமாய் அந்த அம்மா இருந்துச்சான். எப்ப பார்த்தாலும் அம்மாட்ட சொல்லுவானா, வெளியில வராத, நீ வந்தாலே எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு நாள் இவன் பெரியவன் ஆகி வீட்டை விட்டு போயிட்டான். அம்மாட்ட சொன்னானா, உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நீ அசிங்கமான ஒரு பொண்ணு, அலங்கோலமானது, மூஞ்சிய பாரு எப்படி இருக்குன்னு. இவன் ஊருக்கு போயிட்டான். அம்மா வேதனைப்பட்டு இறந்துட்டாங்க. இறந்த அம்மா ஒரு லெட்டர் எழுதி வச்சாங்க. இவன் ஊர்ல இருந்து அவங்க அம்மா செத்துட்டான்னு வீட்டுக்கு வந்து லெட்டரை படிச்சு பார்த்தா லெட்டர்ல எழுதி இருந்துச்சான், மகனே ஒரு நாள் எங்க வீட்டுல பயங்கர தீ வந்துச்சு, நீ உள்ளுக்கு மாட்டிட்ட மகனே. 100 கணக்கில் ஆட்கள் வெளியில நின்று பார்த்துட்டேன்னா நான் தான் ஓடி வந்து உன்னை தூக்கிட்டு மடியில் அப்படியே கட்டி பிடிச்சு ஓடைக்க என் மூஞ்செல்லாம் எரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் அலங்கோலமான உன்னை அலங்காரமாய் வைக்க நான் அலங்கோலமான மகனே. அதை நீ அறியாம என்ன வெறுத்தாய், பரவாயில்ல, அம்மா உனக்கு எப்பவும் அம்மா தான் என்று எழுதி இருந்தாங்களா. அதை பார்த்த உடனே மகன் அழுது புலம்பினான். செத்தா பிறகு அழுது என்ன பிரயோஜனம்? என்ன சில பேர் செத்த உடனே அழுவான், என்ன விட்டு நீ போயிட்டியா, நீ இனிமே வரமாட்டியா, நீ எப்பதான் நான் உன்னை பார்க்க போறேனோ தெரியாது. சும்மா உயிரோட இருக்க ஒன்றும் நாய் மாதிரியே பார்க்கறது இல்லை, என்ன மூஞ்சியே பார்க்கறது. செத்த உடனே சும்மா அங்கே போயிட்டு ஒரு செத்த வீட்டுக்கு நான் போயிருந்தா அந்த அம்மா பெட்டி எடுத்துட்டு போகலாமா, ஐயோ என் புருஷனுக்கு லட்டு என்றால் ரொம்ப விருப்பம் மாஸ்டர், நான் 1 கிலோ லட்டு வாங்கி வச்சிருக்கிறேன், நீங்க அவருக்கு வாயில போட்டு விடுங்க. நான் சொன்ன, அம்மா அவர் லட்டு தின்ன ஆசையா இருந்தவர், கண்ணா லட்டு தின்ன ஆசையா, என்ன இருக்கிற நாட்கள் எல்லாம் லட்டு கொடுக்காம செத்தா பிறகு வாயில லட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? உயிரோட இருக்க நல்லா பேசுறது நல்லது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் அலங்கோலமானாரு, நாங்க அலங்காரமாய் வாழ்வதற்காக. கையுள்ளவங்க யாரும் இருந்தா தட்டுங்க. அவர் சாபமாய் மாறினாரு எங்கள் சாபங்களை நீக்குவதற்காக. கடைசி வசனம் ஜெபிக்கலாம். வாசிங்கம்மா, மாற்கு 15:17-19 வாசிங்க. சிவப்பான மேலங்கி, மாற்கு 15:17-19 வாசிங்க. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, முள்முடியை பின்னி, எல்லாம் வாசிங்க, முள்முடியை பின்னி, எல்லாம் வாசிங்க. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, முள்முடியை பின்னி. முள் என்றால் என்ன? சாபம். இப்ப முள்ளு யாரு தலைக்கு மேல வந்திருக்கு? இயேசுவோட தலையில. பாத்தீங்களா? எவன் சாகுறானோ ரோமர் அரசாங்கத்துல கொண்டு போய் அவங்கள சிலுவையில் அரைஞ்சு சாக வைக்கிறாங்களோ யாருக்குமே முள்முடி போடுறதே கிடையாது. பக்கத்துல 2 கள்ளங்க இருந்தாங்களா, ஒரு பாஸ்டர் மரிக்க அவங்க சர்ச்சில் இருந்த பேங்கரை கூப்பிட்டாராம், பேங்க் மேனேஜர். அப்புறம் அவங்க சர்ச்சில் இருந்த லாயரை கூப்பிட்டாராம். அவங்க 2 பேருக்கு ஒரே சந்தோஷம். பாஸ்டர் எங்களை கூப்பிட்டுட்டாரே சாக, இந்த சபையில் 1000 ஆத்துமாக்கள் இருக்குது, எல்லாரையும் விட்டு எங்களை கூப்பிட்டாரு. அப்ப லாயரும் பேங்க் மேனேஜரும் கேட்டாங்களா, பாஸ்டர்
எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய தருணத்திற்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் சாக போகிற நேரத்தில் எங்களை கூப்பிட்டீங்களே பாஸ்டர், என்னன்னு சொல்லுங்களேன். நாங்களா பாஸ்டர் சொன்னாராம், சாகுற நேரம் சொல்கிறேன்னு. அவர் அடுத்த செகண்ட் சாக போறாரு. 2 பேரும் அழுது கேட்டாங்களா, ஏன் பாஸ்டர் எங்களை கூப்பிட்டீங்க? பேங்க் மேனேஜரையும் மற்றது யாரு, லாயர். டாக்டர் சாய்க்க சொன்னாராம், இயேசு சாய்க்க 2 கல்லங்க இருந்தாங்க. ஆண்டவர் அந்த முள்ளெல்லாம் அவர் தலையில போட்டுட்டார். ஏன்னா முள்ளென்றால் என்ன? இப்ப முள்ளு யார் தலையில இருக்கு? சில பேர் பேசுவாங்க, அப்பா என்னத்தானோ தெரியாதுப்பா, எவ்வளோ கஷ்டமா இருக்கு. எவ்வளவு ஜபிச்சாலும் ஒரே வேதனை. சாத்தான் அப்படியே வர்றான்ப்பா, காலையிலேயே வந்துடுறான். கட்டில் படுக்கைக்கே அவன் வந்து பிளாங்கெட்டையே இழுத்துறான். சாத்தாண்ட சோதனை வேதனை அப்படியே வா, கஷ்டப்பட்டு வந்துட்டோம் பச்சை வச்சுக்க. அதெல்லாம் தேவையில்லை. அப்பா முள்ள எங்க போட்டாரு? யார் தலையில? யார் தலையில? நீங்களும் நானும் நான் முள்ள எடுத்து மற்றவன் தலையில போட்டிருப்போம். ஆனா ஆண்டவர் முள்ள எடுத்து அவர் தலையிலேயே போட்டுட்டு எங்களுக்கு இருந்த சாபத்தை அவர் நீக்கி சாபங்களை போக்க வைத்தாரு. இனிமேல் சாபமே இல்லை. யாராவது சாபத்தினால் இருக்கிறவங்க கை தூக்குங்க. ஒரு குருவி கிடையாது நம்ம சபையில். எல்லாம் இனிமே தலையில கைய வச்சு இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கண்களை இறக்கி மூடி சொல்லுங்க, என் தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். எனக்கு சாபம் கிடையாது, எனக்கு பாவம் இல்லை ராஜா. என் பாவங்களை மன்னித்து என் சாபங்களை நீக்கின ஒரே ஒரு உண்மை உள்ள தெய்வம் அவர் இயேசு. நீர் என்னுடைய தகப்பனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் மறக்கவே மாட்டேன். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. If you are blessed by today's message or need prayer or want to support this ministry, please call the number on your screen right now or log on to www.fgag.tv.